ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறது. ஓகேவா? ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறதுங்கிறது அது எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஒரு ஸ்க்ரீனை மேக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது டிஷர்ட்டு, ஷர்ட்டு, கிளாத்து அதில் பண்ணலாம், பேப்பரில் பண்ணலாம், அது மாதிரி கிளாஸுக்கு மேலே பண்ணலாம், இந்த மாதிரி சுவரில் பண்ணலாம், நிறைய சர்ஃபேஸில். ஆனால் ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் இங்கோட டைப்பு வேரி ஆகும். ஓகேவா? நம்ம நார்மலாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்னென்னா இன்விடேஷன் பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங், இந்த மாதிரி இதில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வேறு நிறைய டெக்னாலஜி வந்ததுனால அவ்வளோவா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. மற்றபடி கிளாஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி சாரீஸ்ல எல்லாம் கிளாத்து டோட்டலாக எடுத்துக்கலாம். கிளாத்தில் டிஷர்ட்டு, சாரீ இந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி மேக் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் நிறைய லைக் பண்ணால் தான் இந்த வியூஸ் கூடும். அதாவது நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும். அப்போ நம்ம வீடியோவோட வியூஸ் கூடும். அப்போ தான் எனக்கும் வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு பிகினருங்கிற லெவலில் பேசிக்காக என்னென்ன தேவைங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து இந்த ஸ்க்ரீன் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி நான் இதை ஸ்க்ரீன் மேக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஸ்க்ரீனு ஆக்சுவலி இப்போ டெம்பராக இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் கரெக்டான எக்ஸாக்ட் ஸ்க்ரீனு. ஓகேவா? இது மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் மொத்தம் நான் இந்த வீடியோவில் போடுவேன். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனு அதை தாண்டி இந்த ஸ்க்யூஸ் வேணும். ஓகேவா? இது இந்த சைஸுங்கிறது கிடையாது, என்ன சைஸ் வேணாலும் வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பிரிண்ட் போட போகிறீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ கோட்டுங்கப்பாங்க, சரியா? இது தேவை. இது சின்ன பாட்டிலையும் கிடைக்கும், பெரிய பாட்டிலையும் கிடைக்கும். இந்த ஃபோட்டோ கோட். ஓகேவா? இந்த ஃபோட்டோ கோட் வாங்கி வச்சுக்கிடுங்க. அதை தாண்டி இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, எமுல்சன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எமுல்சனான்னு தெரியல. இதோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சு விடுவாங்க. ஓகேவா? இது தேவை. இது இப்போ லிக்விட் மாதிரியும் வருது. ஓகேவா? ஆயில் மாதிரி இருக்கும். தேவைக்கு 5 ட்ராப்பு 10 ட்ராப்பு விடுற மாதிரி இருக்கும். அது எது கிடைக்கோ வாங்கிவிடுங்க. இது லாபம்னு நினைக்கிறேன். நான் இது வாங்கி நிறைய வருஷம் ஆச்சு, இன்னும் தீரலை. ஓகேவா? அதை தாண்டி இதுதான் குரோமியம் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. குரோமியம் ஆக்சுவலி நாங்கள் இதை குரோமியம்னு சொல்கிறோம், வேறு என்ன பேர் சொல்கிறாங்கங்கிறது தெரியல. இதில் எல்பிஎஃப் அன்ஸ்டென்சில்டு போட்டிருக்காங்க, பாருங்கள். ஓகேவா? இந்த ஃபிலிம் ஒரு பிட்டு தேவை. ஒரு பிட்டு இல்லை, உங்கள் தேவைக்கு. நான் ஒரு பிட்டு வாங்குவேன், ஒன்றும் இல்லை 5 பிட்டு சேர்த்து வாங்குவேன். தேவைக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பேப்பர் டேப்பு, இந்த பேப்பர் டேப் யூஸ் ஆகும். இது பேப்பர் டேப் பார்த்தா தெரியும். அதை தாண்டி இங்கு, அதே மாதிரி இந்த மாதிரி டேப்பு தேவைப்படும். ஓகேவா? எவ்வளோ தான் தேவை, சிம்பிளாக எல்லாருக்குமே பண்ணலாம். இதை தாண்டி லைட்டு. ஆக்சுவலி நாங்கள் இன்டோரில் பண்ணுறதுனால டியூப் லைட் யூஸ் பண்ணி ஒரு செட்டப் பண்ணியிருப்போம். ஆனால் அவுட்டோரில் வேணாலும் பண்ணலாம். அந்த செட்டப்பு கண்டிப்பாக வேணுங்கிறது கிடையாது. இங்கே ஜஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த செட்டப்பில் வைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டு வெயிலில் கட்டினாலே போதும். வெயில்னா குயிக்காக வரும். நல்ல வெயில் வேணும். எக்ஸாக்ட் வெயில் கிடச்சுன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளாடி எக்ஸ்போஸ் ஆகி கிடச்சிடும். ஓகேவா? சரி, ஆக்சுவலி வெயிலில் வச்சு இந்த வீடியோவில் இருக்காது, நம்ம லைட் பாக்ஸில் வச்சு தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஸ்க்ரீன் மேக் பண்ணுறது, அதை தாண்டி லாஸ்ட்டில் ஃபைனலாக ப்ரிண்ட் பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் பார்ப்போம். ஓகேவா? தெரியுது அது. இதுக்கு பேர் தான் ஃபோட்டோ கோட். இதை போட்டிருக்கோம் ஃபோட்டோ கோட்டு. இதில் இதுக்கு தான் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, எம்எல்சன்னா ஏதோ சொல்லுவாங்க, சரியா? ஆக்சுவலி இதை வாங்கி இதில் தேவைக்கு இதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கும்போது போட்டுட்டேன், சரியா? போட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க தேவைக்கு. ஆக்சுவலி இது ப்ளூ கலரில் இருக்கும் ஃபோட்டோ போட்டு. இது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீன் மாதிரி ஒரு கலர் வரும், சரியா? அது தேவைக்கு இப்போ நான் கொஞ்சம் கூட என்ன தேவைப்படுது பாருங்கள், கொஞ்சம் ப்ளஸ். இதே மாதிரி சால்ட் மாதிரி இருக்கும், இது தெரியுதா? இந்த சால்ட் மாதிரி இருக்கும். இதை இதில் போட்டு
மிக்ஸ் பண்ணணும் சரியா தேவைக்கு. நான் இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அடுத்த திருப்பியும் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பண்ணுற டைமில் வெளிச்சம் இல்லாத ஏரியாவாக பார்த்து வச்சு பண்ணுங்கள். இதை நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் மேலே அப்ளை பண்ணணும் சரியா. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டேயும் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பத்திரமா வச்சுருந்தால் யூஸ் பண்ணிடலாம் சரியா, வேஸ்ட்டு கிடையாது. ஆனால் நான் ஸ்க்ரீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் தடுமாறுது. எனக்கு இது தேவைப்படாது. நாங்கள் இப்போ ஸ்க்ரீன் பண்ணி அவ்வளோ பண்ணுறதில்ல, எப்போவாது ஏதாவது ஒர்க் வந்தால் பண்ணுறது தான், மற்றபடி பண்ணுறதில்ல ஓகேவா. ஏன்னா என் எக்ஸ்கியூஸை பார்த்தா தெரியும், அது பாருங்கள் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு, அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. ஓகே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தாண்டி கட் பண்ண சொல்லுவோம், இதோட பேர் குரோமியம். எங்கள் ஊரில் குரோமியம்னு சொல்லுவாங்க, எனக்கு கரெக்ட் எக்ஸாக்ட் நேம் தெரியல ஓகேவா. அதில் ஒரு பீஸ் எடுத்துடுங்க, ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஒரு பிட் எடுத்து இதை ஆக்சுவலி லைட்டு படக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். லைட்டு படாமல் பத்திரமா வச்சுக்கிடணும். லைட்டு பட்டுச்சுன்னா அது எக்ஸ்போஸ் ஆகிடும். லைட்டில் இது எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு இதுதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக அதை உடனே எடுத்து பத்திரமா வச்சுடுங்க சரியா. ஓகே கட் பண்ண வைக்கும், இதுக்குள்ளே தான் இது வரும் ஓகேவா. அதுக்குள்ளேயே வச்சு விட்டுருங்க. உடனே ஒர்க்கு முடிஞ்ச உடனேயே அதுக்குள்ளேயே வச்சு விட்டிங்கன்னா வெளிச்சம் படாது, சேஃபாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதோட பேர் குரோமியம்னு நாங்கள் சொல்லுவோம், LPF அன்ஸ்டென்சில்டுன்னு போட்டிருக்காங்க சரியா. ஓகே இப்போ இதை நம்ம இதில் வைக்க போகிறோம், குரோமியம் பிட்டு. எனக்கு ஒரு சின்ன மேட்ரு தான், அதனால தான் நான் இதை ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுருங்க. ஓகே எனக்கு தேவையான இடத்துல நான் வச்சுட்டு இந்த ஃபோட்டோ கோட்டை நான் ஊற்றி ஸ்க்யூஸ் எடுத்து ஒரே ஒரு இழுப்பு இழுத்தா போதும். ஓகே இதே மாதிரி விட்டு வச்சுக்கோங்க. சரி சின்ன சைஸு க்யூஸ் இல்லை ஆக்சுவலி, நான் இப்போ நிறைய நாள் பிரிண்ட் பண்ணுறதுனால இதை வச்சுட்டு அப்படி இழுத்துடுங்க ஓகேவா. ஒரு இதில் இழுத்துட்டிங்கன்னா ஓகே மேக்ஸிமம் நீட்டாக வரும். பேலன்ஸாக அதிலே எடுத்துடுங்க. ஓகேவா, ஸ்க்யூஸ் வச்சு எடுத்துருங்க, மேக்ஸிமம் நீட்டாக வந்துடும். ஸ்க்யூஸ் இது கொஞ்சம் வளைவு இருக்குது, என்னென்னா நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணலை, ஸ்க்ரீன் பிரிண்டிங் நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தது தான், இப்போதைக்கு பண்ணலை. ஓகே யாருக்காவது ட்ரைனிங் வேணும்னா கேளுங்க, நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்ம பண்ணுற என்ன பிஸ்னஸில் இருந்தாலும் ட்ரைனிங் தேவைப்படுறாங்க, கூச்சப்படாமல் கேளுங்க, இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஓகேவா. இதை நான் இழுத்து எடுத்தது எதுக்குன்னா சீக்கிரம் எனக்கு காயணும், அதனால தான் ஓகேவா. கன்னியாகுமரி கிளைமேட்டு இப்போ வெயில் இருக்குது, இருந்தாலும் காய கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே இப்போ இந்த ஸ்க்ரீனை நம்ம ஃபேன் காற்றுல வச்சு அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஆக்சுவலி நான் இப்போ உடனே எல்லாம் ரெடி பண்ண போகிறதுனால தான் இப்படி ஃபேன் காற்றுல வைக்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட்டு இருட்டான ஒரு ரூமுக்குள்ளே அதை வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் தாண்டி எடுத்தால் கூட ஓகே தான் ஓகேவா. இது பேர் தான் பட்டர் ஷீட்டு ஓகேவா. இதே மாதிரி பட்டர் ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் வீடியோ கிளியர் இல்லைன்னா லைட்டு போடக்கூடாது, லைட்டு போட்டாச்சுன்னா அந்த மேட்ரு எக்ஸ்போஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போதைக்கு நான் இதை பட்டர் ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்துட்டேன். அது மாதிரி இதாக இருக்குது ஸ்க்ரீன் நம்ம ஒட்டி விட்டது. இதை லைட்டாக இந்த சத்தம் நம்ம காஞ்சிருக்கான்னு தெரிகிறதுக்காக இந்த சத்தம் கேட்குற டைமில் காஞ்சாச்சுன்னு அர்த்தம். இதை ஜஸ்ட் இந்த இடத்துலேருந்து லைட்டாக எடுத்துட்டு ஒரே இழுப்பில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இந்த இது தனியாக வந்துடும், அந்த கோட்டு மட்டும் அங்கே இருக்கும், கோட்டிங் மட்டும் ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸ்போசிங் வைக்க போகிறோம் ஓகேவா.
இதில் வச்சுக்கிடுங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோட்டோ போட்டதில் அது வர மாதிரி பார்த்து, இல்லைன்னா இதை ஒட்டி கூட வைக்கலாம். வேணாம், ஜஸ்ட் இதில் வச்சாச்சுன்னா கரெக்டாக உட்காரும். அதை கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சா தான் இதில் கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேவா? முதல்ல நான் ஒரு ஒயிட் ஷீட் வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே. அது தாண்டி நல்ல அழுத்தமாக இருக்கிறதுக்காக இந்த பேப்பரை வச்சுக்கிறேன். சரியா? இதுக்கு மேலே நான் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வைக்க போகிறேன். ஓகேவா? இதுதான் அந்த வெயிட்டான பொருள். ஓகே, அது எதுக்குன்னா அது லெவலாக இருக்கணும், அது ஒரு ரீசன். ரெண்டாவது நல்லா அழுத்தமாக அளந்து இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்போசிங்க்கு லைட்டாக ஆன் பண்ணி விடலாம். ஓகேவா? இப்போ லைட்டை ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த லைட்டு அப்படியே கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 6 மினிட்டு. ஓகேவா? அது ஒவ்வொரு மிஷினுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரு 5லேருந்து 6 மினிட்டு லைட்டை வச்சு எடுத்துக்கிடணும். ஓகேவா? இப்போ 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறோம். ஓகேவா? வெயிட்டை முதல்ல தூக்கி இதை அப்படியே தூக்கி எடுத்துரும். ஓகேவா? நல்ல அழுத்தமாக இருந்தனால தான் இது அதில் ஒட்டி இருக்குது. ஓகேவா? இதை இனி க்ளீன் பண்ணணும். நம்ம இப்போ க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கட் பண்ணு. இதை முதல்ல லைட்டாக தண்ணியை விட்டு கையால் தான் வாஷ் பண்ணணும். சரியா? வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக வாஷ் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே இலகி போயிடும். நம்ம ஸ்க்ரீனில் இருக்க மேட்ரு மொத்தமாக போயிடும். மெதுவாக தண்ணியை கொஞ்சமாக விட்டு க்ளீன் பண்ணணும். நல்ல தண்ணி தான் விடணும். இந்த குளோரினேட்டட் வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேட்ரு நம்ம வச்சது லைட்டாக வந்துகிட்டே இருக்கும். மெதுவாக க்ளீன் பண்ணணும். ஃபோர்ஸாக வர தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? உள்பக்கம் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுடலாம் முதல்ல, அப்போ தான் ஈஸியாக க்ளீன் ஆகும். ஓகே, இப்போ மெதுவாக தண்ணியை விட்டு கையால் பண்ணால் போதும், ஃபோர்ஸாக எதுவும் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரத்தில் இது க்ளீனாக வந்துடும். ஓகேவா?
இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே கன் சின்ன ஸ்ப்ரே ரொம்ப வராத இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உள்பக்கமாகவே ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே, இது ஓரளவுக்கு எனக்கு கிளியராக வந்துருச்சு. பார்த்தா தெரியும். இப்போ லைட்டில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், தெளிவாக வந்துருக்கு. ஓகேவா, ஓரளவு மேக்ஸிமம் நீட்டாக வந்துருக்கு. இது போதும் எனக்கு இப்போதைக்கு. இப்போ நம்ம இதை காய வச்சுட்டு ப்ரிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் காய வைக்கலாம். கட்டும் ஸ்க்ரீன் மேக் பண்ணியாச்சு, காய வச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலி இதில் நான் பேப்பர் டேப் ஒட்டியிருக்கேன், அது வீடியோ எடுக்க முடியல. இதுதான் அந்த பேப்பர் டேப்பு. இந்த டேப்பில் லைட்டாக கம் இருக்கும். இதை ஜஸ்ட்டு தண்ணி வச்சு இதில் தண்ணி வச்சுட்டு எடுத்து ஒட்டினா போதும். ஜஸ்ட்டு தேவைக்கு கிழிச்சு எடுத்துட்டு இப்போ இப்படி கிழிச்சிட்டு இதில் தண்ணியை தொட்டு இதில் தடவிட்டு ஜஸ்ட் ஒட்டி விட்டால் போதும், ஒட்டும். சரியா, இது பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க. ரோலாக கிடைக்கும். ரோல் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி வரும். சரியா, ஓகே. இந்த பேப்பர் டேப்பை நான் இப்போதைக்கு ஒட்டி விட்டுருக்கேன். இனி இதுக்கு மேலேனா நார்மல் நம்ம டேப் இருக்குல்ல, அதை ஒட்ட போகிறேன். எதுக்காகனா டைரெக்டாக அந்த டேப்பை ஒட்டும்போது இந்த ஸ்க்ரீனில் அந்த டேப் ஒட்டி இருக்கும். அடுத்து அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது அப்படி இல்லை, தண்ணி பட்ட உடனே இந்த டேப்பு இலகிடும். லைட்டாக தண்ணி வச்சா போதும், இந்த டேப்பு இலகிடும். ஓகேவா, இப்போ அந்த டேப்பை ஒட்டலாம். இந்த மாதிரி ஓரத்தில் முதல்ல ஒட்டுங்க. இந்த பேப்பர் டேப்புக்கு மேலேயே ஒட்டி விட்டால் போதும். இந்த பேப்பர் டேப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் இருக்காது. பட் அந்த ஸ்க்ரீனில் படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை மாதிரி ஒட்டிடுங்க. இந்த டேப் இப்படி ஒட்டுறதுனால நமக்கு இந்த ஃப்ரேமில் இங்கு படாமல் இருக்கும். சரியா, ரெண்டாவது இந்த பேப்பர் டேப்பு நம்ம நிறைய வாட்டி இழுக்கும்போது கிளியும். கொஞ்சம் பிரிண்டுனா பிரச்சனை இல்லை, இந்த பேப்பர் டேப்பே போதும். நிறைய பிரிண்ட் வர டைமில் ஜஸ்ட் இது ஃப்ரேமில் பட்டு கிளியும். அதன் இந்த யூஸ் அந்த பட்டு கிழிஞ்சிரும், அதனால தான். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் ஃபுல்லாக அதுக்கு மேலே அப்படியே பிளாக் டேப்பையும் போட்டு எடுத்தாச்சு. இது எதுக்காகனா இங்கு ஏதாவது பட்டாலும் நமக்கு வாஷ் பண்ணாண்டாம், ஜஸ்ட் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணால் போதும். சரியா, லைட்டாக பேக் சைடில் தண்ணியை தெளிச்சு விட்டாச்சுன்னா அந்த பேப்பர் டேப்பை விட்டு கொடுத்துரும். ஜஸ்ட்டு இழுத்தாச்சுன்னா விலகி வந்துடும். பேப்பர் டேப்பே போதும், ஆனாலும் சில டைம் பேப்பர் டேப் கிளியர் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இந்த டேப் போட்டிருக்கோம். சரியா, ஓகே. இனி ஸ்க்ரீனு இதில் இங்கே வச்சு ப்ரிண்ட் போட்டு பார்த்துடலாம். சரியா, இப்போது நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வச்சு கரெக்டாக அனுப்ப வச்சு அதில் நம்ம கார்டை வச்சு கொடுக்கணும். கார்டை வச்சு இதே மாதிரி ப்ரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். இது வீட்டில் இருந்து ஒரு சின்ன சுயதொழில் மாதிரி, இல்லைனா கைத்தொழில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாம். யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான். கொஞ்சம் வேலை, தனியாக செய்யணும்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் எடுத்து பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஒரு நாள் ஒரு 2000 வரைக்கும் ஒர்க் இருந்தால் 2000 சம்பாதிக்கலாம். அதனால் எல்லோரும் தானே செய்யாதீங்க டெய்லி 2000 கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. டெய்லி ஒர்க் உங்களுக்கு கிடச்சுன்னா 2000. இது யாரெல்லாம் எடுத்து பண்ணலான்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆஃப்செட் ப்ரெஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஆஃப்செட் ப்ரிண்டிங் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வர ஸ்க்ரீன் ப்ரிண்டிங் எல்லாம் நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஓகேவா, சரி. அதே மாதிரி இதை பற்றி ட்ரைனிங் யாருக்காவது வேணும்னா கேளுங்க. எனக்கு பெருசாக எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சரியா, நான் ஃப்ரீயாக இருக்கிற நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சின்ன ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லித்தரேன். சரியா, இல்லை ஏதாவது டவுட்ஸுக்கு மட்டும்னாலும் கேஷ் ஒன்றும் வேண்டாம். ஓகேவா, நீங்கள் தைரியமாக கூடலாம். ஓகே, டே டைமில் கூடுங்க, நைட்டுனா 8 மணி முன்னாடி கூடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே.
ஓகே, வேறு அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, ஓகேவா? அதே மாதிரி இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும், இல்லைன்னா இதோட ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம். கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.